சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. சொல்ல ஆரம்பிச்சும் போது எமோஷன் ஆகிட்டான், அழுக ஆரம்பிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டு சரி நீ போயிடு, நான் பண்ணுறேன், கட்டு மட்டும் சொல்லாத. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே போச்சு போச்சு போச்சு. டக்குன்னு யூனிட்டில் எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்மோர் போகலாமா, போகலாம். என்ன ஒன்று இல்லை, நீ ஏதோ ஒன்று வேறு ஒன்று பண்ண அப்படின்னு. சரி ஒன்மோர் போகலான்னு. அதுக்குள்ளே ஸ்ரதா வந்து எதுக்கு ஒய் அப்படின்னா, இதை விட என்ன பண்ணுவார் அப்படின்னு. இல்லை நான் போலீஸ்னா தலைவா, அப்போ என்ன அடுத்த வாரங்கிறீங்க, நான் அப்படி போனால் ஒரு ஜிம்முக்குலாம் போய் 6 பேக் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேக் எடுத்துட்டு உங்கள் ட்ராவல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. அவர் நிதிலனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஷார்ட் ஃபிலிம் 6 பண்ணும்போது 4 வின் பண்ணார். பயங்கரமான டேலண்டட். நான் நேற்று தான் அந்த படம் பார்த்தேன். நான் படம் பார்க்கல, எனக்கு நல்ல வேலை 2 சேரில் ஆள் இல்லை. கொஞ்சம் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். தண்ணி வந்துருச்சு, பயங்கரமாக அழுதுகிட்டே தான் ரோட்டில். உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறாப்புல ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் அது நடக்கலாம் இல்லை. இவங்க பேசுனது தான் ஒன்று இருக்குது. இதில் ஆக்டர்ஸ் அத்தனை பேரும், அது சிங்கமொழி என்னெல்லாம் வந்து அவர் அப்படி பார்க்கவே இல்லையா, பிரமாதப்படுத்திட்டாரு. அஞ்சலி பார்க்கும்போது படம் பார்க்கல, எப்படிப்பா அந்த குழந்தை இப்படி பண்ணது அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கும் பயங்கரமாக. அதை விட இது பயங்கரங்க. டப்பிங் பண்ண போகிறேன், காடு படத்தோட டப்பிங் பண்ண போகிறேன். இதை வந்து என் டிரைவர் காட்டுறான், இப்படி இப்படி அழுது நிற்கிது. சரி அடுத்து என்ன, எனக்கு அப்படியே கெட்ட வார்த்தை திட்டி ஓட்டுறா வண்டியை. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, லாந்தர் படத்தோட டீம் அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரீசெண்டா எல்லாரோட யங்ஸ்டரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் நீங்க தான். அந்த இருக்கப்பட்டுல சிங்கிள் ஷாட்டு அதை பாத்துறீங்களா சார்? அது வந்து எல்லாரோட யங்ஸ்டரோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சீனா இருந்துச்சு. ஸோ அதோட மேக்கிங் எப்படி சார் ஆரம்பிச்சது? நான் அந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது விக்ரம் பிரபு ரோல். ஏன்னா இது வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. நம்மளும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கனெக்ஷனை பண்ணி பண்ணுறதை விட நான் கனெக்டே ஆகாத ஒரு ரோலை க்ரியேட் பண்ணணுன்னு தான் ஆசை. அது என் லைஃப்பில் கனெக்ட் ஆகாத ஒரு ரோல். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு ஆசையில் தான் இருந்தேன். ஆனால் டைரக்டர் வந்து இதுதான் அப்படின்ட்டாரு. சரி ஓகே, இதெல்லாம் அப்படி இருக்குது. அப்போது அந்த சீன் வந்து அது முன்னாடி வரையும் இவன் வந்து ஒரு லைட்டாக அவன் மேலே ஒரு யாருக்கும் வெறுப்பு வரும். எல்லாருக்குமே காமனாக வந்து என்னடா இப்படி ஒரு பாவம் அந்த பொண்ணை போட்டு இப்படி துன்புறுத்துறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. இவன் எங்கே பாசிட்டிவாக மாறுவானா அந்த சீனில் தான் பாசிட்டிவாக ஆகிறான். அவன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உணர்வை வெளிப்படுத்துறது. ஆக்சுவலாக அந்த வெளிப்படுத்துகிற இடம் வந்து நமக்கே தோணும், அது ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது தெரியாது, அது இது சிங்கிள் ஷாட் எடுக்க போகிறோம்லாம் நோ ஐடியா. அதெல்லாம் நம்ம டேரக்டருக்கு இருக்கலாம். எனக்கு தெரியாது. நமக்கு என்ன ஷாட் நமக்கு எப்படி சொல்லுவாங்க, இது சீன் சொல்லுவாங்க. இப்போது அவர் ட்ராலி போட்டார். ஆனால் எனக்கு என் மைண்டில் இருந்து இது சிங்கிள் ஷாட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும் இருந்தது. அப்படி ஆரம்பித்தோம். அப்போ நான் ஒரு 3-4 விதமாக அவன்கிட்ட பண்ணி காட்டினேன், அசோசியேட் டைரக்டர்கிட்ட. அவன் போய் எங்கே சொல்லுவாங்க, என்னமோ பண்ணுறாரு, இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து மாமா ஏதோ பண்ணுறியாம பண்ணோம்னா, நான் அது இல்லை, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இருந்தால் பக்கத்தில் இப்படி உட்காந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சும் போதே எமோஷன் ஆகிட்டான், அழுக ஆரம்பிச்சிட்டான். கையை பிடிச்சிட்டு சரி நீ போயிடு, நான் பண்ணுறேன், கட்டு மட்டும் சொல்லாத. நான் என்ன லேக் ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுரு, எனக்கு அது மட்டும் ஒரு இது கொடு அப்படின்னா. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே போச்சு போச்சு போச்சு. டக்குன்னு யூனிட்டில் எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் தான் கட்டுன்னு வந்தது. எனக்கு அவன் போய் பார்த்துட்டு திருப்பி 2 தடவை பார்த்தோமா, அவன் பார்க்குறேன்னா இல்லை எனக்கு வேணாம், உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா அந்த டைரக்டர் அவர் எழுதுனது அவருக்கு தான் அது தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை நிகழ்த்தி தான் காட்ட முடியும். அவருக்கு தான் இதோட அளவுகோல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு ஒன்மோர் போகலாமா, போகலாம். என்ன ஒன்று இல்லை, நீ ஏதோ ஒன்று வேறு ஒன்று பண்ண அப்படின்னு. சரி ஒன்மோர் போகலான்னு. அதுக்குள்ளே ஸ்ரதா வந்து எதுக்கு ஒய் அப்படின்னா, இல்லை இதை விட என்ன பண்ணுவார் அப்படின்னு. இல்லை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோடனே கட்டுன்ட்டான். ஒரு 4 லைன் பண்ண வேணாமாம்மா அது இருக்கட்டும் போகுது. ஏன் பண்ண இல்லை, எனக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன், டக்குன்னு முடிஞ்சு போச்சு. நம்ம இன்னொன்று எதாவது பண்ணலாம், வந்து வேணாம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, வா போதும் அப்படின்னு. ஒரே டேக்கில் பண்ணலாம். ஆமாம் ஒரே டேக் தான். அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு 4-5 மாதம் அவன் டப்பிங் வந்து 3-4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 4 மாதமாக அப்படி ஒரு சீன் இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சார் அப்படி பண்ணிட்டீங்க, அங்கே ப்ரொடக்ஷன் சைட்லாம் சொல்லுவாங்கள்ல. நான் அது என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் டப்பிங்கில் தான் போய் பார்க்குறேன்.
ஓ நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ என்னன்னா இது எப்படி டப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அது லைவில் இப்போ ஆக்சுவலி நீங்கள் என்ன இருந்தாலும் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 70% தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 70-80 அவ்வளோதான். ஒரு 20% கண்டிப்பாக லாஸ் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் இன்னும் ஒரு பெருசாக இருக்கும். டேரக்டர் இல்லை போதும், நான் ஆசை ஒரிஜினல் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை நல்லா இருக்கு, நீ வா, நீ படித்து இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆக்சுவலாக அந்த படம் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரியுங்க இது ஹிட்டுன்னு. படிக்கும்போதே தெரியும் இது செம்ம ஹிட் அடிக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் பிரதிபலிக்கிறது, காமனாக எல்லாரையும் பிரதிபலிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஸ்கிரிப்டில் நடக்கிற மேஜிக். அது எல்லாமே ஒரு கதாபாத்திரம் ஒரு விஷயம். நீங்கள் யூனிவர்சலில் கனெக்ட் பண்ணுற அத்தனை காமன் பீப்புளும் முக்கியமான ஒரு கதைகள் அதுக்குள்ளே இருக்குது. ஆமாம், 3 கதாபாத்திரங்களே பிரிச்சிருப்பார். அதனால நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தீங்க? ஏன்னா உங்களோட செகண்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எப்படி வந்தீங்க? நிக்கில் முருகன் சார் தான் எனக்கு சார் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணப்போ சார் வந்து என்னோட கேரக்டர் மட்டும் நரேட் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமனாக ட்ராவல் ஆகுற மாதிரியான ஸ்டோரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் மூவி பூஜா போகும்போது இல்லை இந்த கேரக்டரைசேஷன் நான் மாற்றணும், வேற ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது என்னன்னா ஃபோபியாவோட ட்ராவல் ஆகுற மாதிரி. நான் ப்ரெக்னெண்ட்டாக உமனாக தான் குதிரைவாலும் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அது லைக் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றது எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பட் ஃபோபியான்னும் போது ஓகே, ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது ரெஃபரன்ஸ்க்கும் எந்த சைட்லேயும் இல்லை. நான் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். பூஜைக்கு அப்புறமே உடனேவே ஷூட்டும் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டே அப்போ சார் கிட்ட கேட்டேன், இது ஓகேவா அப்படின்னா, நீங்கள் இதே பிடிச்சி அப்படியே நீங்கள் கேரி பண்ணிட்டு வந்துருங்க, இதுவே கரெக்டாக இருக்கு. சார் இருக்கும்போது சார் அந்த லைனுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, கீழேயும் இருக்கக்கூடாது. ஸோ சாருக்கும் ஈக்குவலாக ட்ராவல் ஆகணுன்றது மெயினாக கான்ஷியஸாக இருந்தேன். அப்படியே அதே லைன்ல பிடிச்சி போயிட்டேன்னு நினைக்கிறேன். லாந்தர் அப்படின்ற பேர் வந்து இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு தோணுச்சு சார்? லாந்தர் வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் யூனிக்கான டைட்டில் வேணும்னு நினச்சேன். படத்துக்கு அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணாலும் கதை நல்லா இருந்தால் தான் ஓட போகுது. ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தேன். ரெண்டாவது கதை வந்து 99% நைட்டில் நடக்கிற கதை. லாந்தருங்கிறது இரவில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விளக்குங்கிறதுனால சிம்பாலிக்காக இரவை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு தான் வச்சுருந்தோம். அதுதான் காரணம். இப்போ நீங்கள் வந்து வெறும் டைட்டில் ஃபஸ்ட்டாக கேட்குறீங்கன்னாவே அதுதான ரீசன். ஆமாம், அது உங்களை ஏதோ ஒன்று கேட்க சொல்லுதில்ல, அது ஏதோ ஒன்று வேணுங்கிறது தான் வச்சுருக்கேன். அதாவது பர்டிகுலர் நைட்டில் நடக்குதுங்கிறதுக்காக. ஆமாம், இப்போ நான் இப்போ உங்களுக்கு கமர்ஷியலாக நைட்டும் பகல் வர கதைக்கு நான் லாந்தர்னு வச்சுருந்தேன்னா மேட்ச் ஆகிருக்காது. ஆனால் இப்போ நான் இது ஒரு காரணம் சொல்லலாம். வெறும் இரவில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு கதை, வெறும் இரவில் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விளக்கை நான் சிம்பாலிக்காக வச்சுருக்கோம். ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் செட் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும், இந்த ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நிறைய கேரக்டர் வந்திருப்பாங்க, இந்த ஹீரோக்கு பதிலாக ஹீரோ ஆயிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் போயிருக்கும்ல, அந்த ப்ராசஸ் பற்றி இல்லை. அப்படி நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஆகலை. கதை வந்து என்கிட்ட இருந்துச்சு. முதல் படம் ரிலீஸ் ஆகாத சூழ்நிலையில் ரெண்டாவது படமும் பெரிய பட்ஜெட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு எனக்கு முதலே தெரிஞ்சுது. அப்போ ரெண்டாவது படமும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம சேஃப்டிக்கு வச்சுருந்தா தான் தப்பிக்க முடியுங்கிறதுனால நான் இன்னொரு ஹீரோ வந்து முதலே பேசிட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன், அனைவரும் இந்த பட்ஜெட் தான் இருக்கும், உங்கள் பேர் சொல்லிக்கலாமான்னு கேட்டால் அவர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தார். அப்படி எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஓகே, அப்படியே ஓகே, அவர் ஓகேன்னா ஓகேன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒன் ஆஃப் த மூமெண்ட்டில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் எனக்கு பயங்கரமான ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் மைண்டில் வச்சுருக்கும்போது அந்த பட்ஜெட்லேருந்து எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. அவர் இல்லைங்கும்போது பட்ஜெட்டுக்கு வெளியே போகும். அதை எனக்கு நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் திரும்பி முதல்ல ஸ்டார்டிங் மூமெண்ட்லேயே பட்ஜெட் மாறுன்னு சொன்னால் அது அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுவார், பயந்துருவார். என்னடா ஷூட்டே போல் அதுக்கு மறுபடியும் பட்ஜெட் எகுதுன்னு சொல்லிட்டு பயந்துருவாருங்கிற சூழ்நிலையில் தான் சரி ஒரு என்னோடய வெல்விசர் வந்து இதான் சார், அவர்கிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு ஃபோன் பண்ணி இந்த அழுவோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி ஃபோனை பண்ணி, சார் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு சார், இப்படிலாம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் டக்குன்னு குறுக்க இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் நடிக்கிறதா அப்படின்னு கேட்டார். அப்பா போதுன்னு சொல்லி ஒரே கொக்கியாக போட்டு நடித்தா நல்லா இருக்கும் சார், இந்த பட்ஜெட்டு மட்டும் தானே, பட்ஜெட்டை விட்டுருங்க சார், நான் நடிக்கவா அப்படின்னாரு. ஆமாம் சார், நீங்கள் ப்ரொடியூசர் சொல்லிடுங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், சிட்டாக பறந்து போய் ப்ரொடியூசர் சார் விதா சார் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு. அப்புறம் சார் வந்து அடுத்த நாள் வந்தாங்க, ப்ரொடியூசர்கிட்ட பேசுனாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு போகிற போக்கில் தான் தலைவன் எங்கன்னு கதையை சொல்லு அப்படின்னாரு. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அப்போ தான் கதையே சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் சார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் கதையை சொன்னேன். அப்படி தான் வந்தார் அவர். அதே மாதிரி ஸ்வேதா கேரக்டருக்குமே வேறு ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொண்ணு லாஸ்ட் மூமெண்ட்டில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சொல்லி அங்கே போச்சு, திரும்பி வர முடியாத சூழல் வந்தோடனே அப்பவும் சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா அதே தான் மறுபடியும் பட்ஜெட், ஏன்னா ஒரு ஃபேமிலி ஹீரோயினெல்லாம் கூப்பிட்டு நம்மளால் பராமரிக்க முடியாது.
அவங்க படைப்பரிவாரத்தோடலாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்து கார் கொடுத்து ரூம் கொடுத்து பராமரிக்கணும்னு பயந்துட்டேன். அப்போ தான் நிக்கில் முருகன் சார் வந்து ஸ்வேதாவோட ஃபோட்டோ காட்டி சொன்னார். அப்போ பொண்ணு பார்த்தா குசுமாக இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எதுக்கு வர வச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா ஃபோட்டோக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நல்லா சிம்ரன் மாதிரி வந்தாங்க. சரி பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களும் நல்ல ஒரு ஆக்ட்ரஸ்னால சீக்கிரமாக கேரக்டருக்குள்ளே அடாப்ட் ஆகி அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. வேறு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் டீமெல்லாம் நம்மகிட்ட இல்லை, 4 பேர் தான். அதில் 2 பேர் நியூ ஃபேஸ் தான் வேணும்னு வச்சதுனால அது எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறீங்க கேள்விப்படுறேன், அப்படிதானே சார்? முன்னாடி மகளிர் மட்டத்தில் ஒரு சின்ன போஸ்ட். ஓகே, ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஃபர்ஸ்ட்? ஆமாம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஃபர்ஸ்ட். ஓகே சார், அது எப்படி சார் ஐபிஎஸ் ஆஃபீஸரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்கும். அதாவது ஸ்கூல்ல தான் ஒழுங்கா படிக்கல, இந்த மாதிரி இவங்களோட ஐபிஎஸ் டாக்டர் வக்கீல் டாக்டர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நடிகனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அங்க படிக்கலைனாலும் இங்க வந்து படிச்சு படிக்காம ஐபிஎஸ், படிக்காம டாக்டர், படிக்காம வக்கீல், படிக்காத மேதை மாதிரி அப்படி ஒரு டிராவல். போலீஸ் ஆஃபீஸர்னு சொன்னோடனே நம்மளுக்கு டெம்ப்ளேட்டா ஒரு சீன்லாம் மைண்ட்ல ஓடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாஸ்க் காட்டணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உடச்சதா யாரை வச்சு மாஸ்க் காட்ட போறது இல்லை. ஆனா என்னன்னா ஒரு போலீஸுங்கும் போது ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு அப்படி அங்க ஜம்ப் இங்க பண்ணி அது பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 ஃபிசிக்காவே வேற ஒரு அட்டம்ப்ட் இருக்கும் அப்படிங்கிற மட்டும் இருந்தது. ஆனால் தலைவர் வந்து நீங்கள் அதெல்லாம் கவலையே இல்லை, நான் போலீஸ்னா தலைவர் அப்போ என்ன அடுத்த வாரங்கிறீங்க, நான் அப்படி போனால் ஒரு ஜிம்முக்குலாம் போய் அப்படி 6 பேக் எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் அந்த 6 பேக் எடுக்கிறதுக்கான ஒரு 2 பேக் எடுத்துருந்தாரு அப்படிலாம் நிற்கிறாங்க. அதெல்லாம் நீ உங்கள் ட்ராவல் பேக் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு காமன் மேன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வந்து உங்கள் இயல்பான விஷயத்தை அப்படி கொட்டிட்டு போதும் அப்படின்னாரு. சரி வாங்க போவோம், அப்படிதான் வருவாங்க. ஆமாம் ஆமாம். இந்த கதையில வந்து ஒரு கேரக்டர் சொல்லும் போதோ இல்லை இந்த படம் இல்லாமல் பொதுவாக அவங்ககிட்ட ஒரு கேரக்டர் சொல்லும் போதோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க் என்னவா இருக்கும்? நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இந்த வேலையாக கதையை படிப்பேன், விட்டுருவேன். எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதை விட்டுட்டு வேறு எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். அது நிறைய நம்ம கதையை பற்றி பேசுவோம், நம்ம கேரக்டரை விட்டுட்டு டக்குன்னு இவங்க இருந்தாங்கன்னா இவங்கள பற்றி பேசுவோம், இவங்க ரோலை பற்றி, இப்படி என் கேரக்டர் விட்டு நிறைய கேரக்டருக்கு உள்ளே போவோம். அப்போ வரும்போதே அதுலேருந்து நம்ம கேரக்டரை பார்க்குற பார்வை இருக்குல்ல, அது ஒன்று வரும். என்னங்க எப்படி யோசிக்கிறேன் இப்படி போனால் இது அப்படியே வந்து அந்தான்னு அப்படி ஒன்று நடக்கும். யாரையாவது ஒருத்தர் பார்த்துருப்போம், ஒரு மூமெண்ட் வந்து அங்கே மூவ் ஆகும். அது ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன அதை பற்றி நிறைய டிஸ்கஷன். பொதுவாக ஒரு படம்னு வந்துச்சுன்னா கதை படிச்சிட்டேன்னா டைரக்டரோட அந்த கதையை பற்றி விலாவரிப்பேன். அதுலேருந்து சில கதாபாத்திரங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். ரியலில் சந்தித்த ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம ரோலாக கூட இருக்காது, நம்ம படத்தில் நடிக்கிற அக்கா ரோல், அம்மா ரோல், சித்தப்பா, தம்பின்னு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். அப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். எங்கள் வீட்டில் இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தது, எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருந்தாங்க, அவங்க பார்வையில் என்ன இருக்குன்னா அங்கேருந்து இவனை பார்க்குறது இருக்குல்ல வேறையாக இருக்கும். அப்போ அந்த புரிதல் வந்து அப்போ நிறையா பேச நீங்கள் படத்தில் கொடுக்குற வசனங்களையும் கொடுக்குற காட்சி அமைப்பு மட்டுமே நீங்கள் பங்களிச்சுட்டு போயிருங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பேக் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த ரோலுக்கான அந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஷனில் ஒன்று நடக்கும் பயங்கரமாக. அது ஒன்று போய் அது உருவாகிறது தான். டக்குன்னு போனோன்னா ரைட் ஓகே இது இருக்குது, அப்போ மீசை இப்படி வச்சிடும், அது இப்படி பண்ணிடும், அப்படிலாம் இல்லை. அந்த கதை பற்றி ஒரு அசைவுகள் ஒரு விஷயம் நிறைய போட்டு எங்கேயோ ஒரு இடம் வந்து லாக் ஆகும். அது எப்படி லாக் ஆகும் நமக்கு தெரியாது. அப்படி கரெக்டாக இப்படி இந்த தெருவில் போனால் அங்கே லாக் ஆகிடுதுன்னு தெரிஞ்சால் அப்படி போயிடுவோமே, தெரியாது. ஆனால் போயிடுவோம் எங்கேயோ ஒரு இடத்துல. அது ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்ப நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃபிலிமு. ஸோ வந்து நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறோம். ஸோ கதையை ட்ராவல் பண்ணக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம். உங்களுக்கு ஏதாச்சும் பயங்கரமான ஒரு இந்த இடத்துல நமக்கு ப்ரெஷராக இருக்குது, நம்ம கிராஸ் பண்ண முடியலன்ற ஒரு மொமெண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் அப்படி சொல்லுவேன். ஏன்னா விதாத் சார் வந்து மூவி பூஜையில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூட நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்ற ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வெளி காமிச்சிக்காமையே இருந்தேன் நான். பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப ப்ரெஷர்டாக இருந்தது. ஐயோ நம்ம இப்படி நடிக்கும், ஏன்னா எதுவுமே தெரியாது சார் பற்றி. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு அது எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோ டவுன் டு எர்த் அந்த மாதிரியான இது இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொமான்ஸ் சீன் தான் வச்சார் சார். இவர் போய் கேட்டாரு, ஏன் இப்பதான் வந்தாங்க அதுக்குள்ள எதுக்கு சார் ரொமான்ஸ் சீன்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலி அது எனக்காக
எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்காக கேட்டேன். ஆனால் இவங்க எப்படி ஒரு ஆக்டர்னு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு 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 இது இருந்துச்சான், ஒரு நடுக்கம் இருந்துச்சான். எப்படி பண்ண போகிறோம் அதை காட்டிக்கல. அப்போ பாருங்க, நடுக்கத்தை கூட காட்டிக்காம ஒரு நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா? எப்படி ஒரு ஆக்டர்ஸ். ஆக்சுவலி நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படம். நம்ம நல்லா தெரியுது, நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்கள் வந்து நித்யலன் சார் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு குரங்கு பொம்மை அப்படின்ற படத்தில் நடிச்சிங்க. ஸோ அவர் இன்னைக்கு வந்து மகாராஜா அப்படின்ற படம் எடுத்து தமிழ் சினிமாலே இந்த இயரில் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணக்கூடிய படமான்னு பேசப்படுது. ஸோ இந்த வளர்ச்சியை பார்க்குறது எப்படி சார் இருந்துச்சு? மகாராஜா ஸ்ட்ராங்கான ஹிட்டு அப்படின்னு அதில் மாற்றமே இல்லைன்னு இங்கே இருக்கும்போது, இவங்க இருக்கும்போது கூட முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த கதை தெரியும். அப்புறம் நிதிலனோட டைரக்ஷன் பற்றி, நிதிலனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஷார்ட் ஃபிலிம் 6 பண்ணும்போது 4 வின் பண்ணார். அப்படி பயங்கரமான டேலண்டட். நான் நேற்று தான் அந்த படம் பார்த்தேன். நேற்று மார்னிங் போய் பொள்ளாச்சியில் தியேட்டரில் படம் பார்த்துட்டு, நான் தியேட்டர் வெளில வரும்போது ஒரு நான் படம் பார்க்கல. எனக்கு நல்ல வேலை 2 சேரில் ஆள் இல்லை. கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நான் அங்கேருந்தே எனக்கு தண்ணி வந்துருச்சு. பயங்கரமாக அழுதுகிட்டே தான் ரோட்டில் நான் நடந்தே வந்தேன் ரூமுக்கு, தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டலுக்கு. அழுதுகிட்டே வரேன், கண்ணில் தண்ணி விழுத்துட்டே இருக்குது. ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் பிஸி. மாட்டிருந்தால் வார்த்தை நிறைய பேசியிருப்பேன். அவ்வளோ கோபமெலாம் இருந்துச்சு, பெயின் ஒரு மாதிரி இருந்தது நிறையா. அதாவது மரியாதை இல்லாத மரியாதைங்கிற கணக்கு தான். அப்படி ஒரு வாரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இதுவாச்சு. அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் ஒரு பையன், அவரோட அசிஸ்டண்ட்டு நம்ம இதில் இருந்தான், என் கூட இருந்தான். அவனுக்கு ஃபோன் அடித்தேன், சர்தார்னு. அவனுக்கு ஃபோன் அடித்து நான் புலம்பிட்டேன். என்னடா இப்படி பண்ண, அவன் இப்படி பண்ணுவான்லாம் எனக்கு தெரியும் எல்லாம். நான் அதை வேறு இது வேறு ஒன்று பண்ணிட்டா அதை பற்றி பயங்கரமாக பேசினேன். அவன் பயங்கரமாக சந்தோஷமாக, சார் பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னு. நான் பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. நான் எனக்கு இப்போ அவன் மாட்டணும், அவன் வந்தாலும் நான் வேறு எதுவும் பேசுவேன்னு. சார் அடிச்சிங்களா? இல்லை, ஃபோன் போகல. அப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. நான் வந்து அப்புறம் ரூமில் வந்து எனக்கு அது மேலே ஒன்றுமே பண்ண முடியல, வந்து படுத்துட்டேன். ஈவினிங் ஷூட்டு, மத்தியானம் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து படுத்துருக்கையிலே லைனில் வந்துட்டாப்புல. வந்தவொடனே திட்டிகிட்டு தான் இருந்தேன், என்ன அப்படி படம் பண்ணிட்டேன், ஒரு மாதிரி கத்த விட்டுட்டே இருந்தேன். பியூட்டிஃபுல் மூவி, ரொம்ப பியூட்டிஃபுல் மூவி. எல்லாரோடைய பங்களிப்பும் இதை வந்து. அவர் ஏதாச்சும் ஷேர் பண்ணியிருக்காரா இந்த கேரக்டர் உங்களை மைண்டில் வச்சுருந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரா? ஆக்சுவலி எந்த ரோல் கதையாக சொல்லுவாங்க. இந்த படம் நான் யாரை வச்சு பண்ண போகிறேன் இல்லை நம்ம அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த படம் பண்ணிட்டு இருக்கையில அந்த ஐடியா ஒரு விஷயத்தை அடுத்து இப்படி ஒன்று இருக்குது சார் அப்படின்னு, என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று இருந்தது. இதில் ஒன்றும் இல்லை. இடையில வந்து யாரோ, ஆமாம், அவர் தாடி வெங்கட்னு இறந்துட்டார். அவர் சொன்னார், நான் கதை கேட்டேன், நீ ஒரு ரோல் ஒரு விஷயத்த ஒன்று கேட்பாருன்னா. அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டும் கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறாப்புல ஒரு கேரக்டர், அதில் ஒரு கேரக்டர். அது நடக்கலாம் இல்லை, இவங்க பேசுனதான் ஒன்று இருக்குது. இல்லைங்க, நம்ம நடிக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க. நான் எப்போவுமே எந்த இயக்குனர்கிட்டையுமே எந்த படத்துலையுமே இதில் நடிக்கும் அதெல்லாம் என்னோட வேலையில். அவங்க கேட்டால் எஸ் போகிற அதுக்கு நான் எப்போவுமே அந்த சிந்தனைக்கு போக மாட்டேன். ஒரு படம் பார்த்தா இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அந்த படம் நம்மளை என்ன பண்ணுது, இது அந்த இதுவே இல்லை. எனக்கு ரொம்ப பிரமாதம். இதில் ஆக்டர்ஸ் அத்தனை பேர், அது சிங்கமொழி என்னெல்லாம் வந்து அவர் அப்படி பார்க்கவே இல்லையா, பிரமாதப்படுத்திட்டாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமே. அதில் ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து எப்படின்னா தான் எனக்கு எப்படி அது நடிச்சிச்சு, எப்படி அது வந்து வேண்டான்னு, அது வேணாம், நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு அது கை அது எப்படி பண்ண. எனக்கு ஆக்சுவலி அந்த அஞ்சலி பார்க்கும்போது படம் பார்க்கல, எப்படிப்பா அந்த குழந்தை இப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு ஆவல் இருக்கும், அது பயங்கரமாக. ஆனால் அதை விட இது பயங்கரங்க. நீங்க அஞ்சலி எல்லாம் கம்பேர் பண்ண செலக்ட் பண்ற சீன் தான சொல்றீங்க. செயின் சொல்றீங்க. அது எப்படி அது போய் காதல வேற போய் பேசுது, எப்படி அந்த பொண்ணு. எனக்கு ஒன்று அந்த ஆள் பெத்தாதான் பேச முடியும். எனக்கு அப்படிதான் சார், வேற யார்ட்டையும் பேச முடியாது அந்த குழந்தை. எனக்கு அது பயங்கரமா, அது போய் காதல சொல்லும் பார்த்தீங்களா, அது வந்து சிரிக்கும், ஹை அப்படிலாம் சொல்லும். எனக்கு என்னடா அது எப்படா வாங்கலாம், எனக்கு ஒன்றுமே புரியும். ரொம்ப அந்த படத்துலேருந்து என்னால் வந்து அந்த சீனில் விழுந்துட்டேங்கண்ணா. எனக்கு அந்த சீனில் வந்து அந்த குழந்தையோட்ட நான் பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டேன். பயங்கர அடிக்ட்னா நான் சொல்கிறது எனக்கு அப்படி இருந்தது.
அப்போ நீ கனெக்ட் பண்ணி பாருங்க எண்டில். எனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் யாராவது குத்தி கொண்டுருவேன். எனக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ இருந்தது. நான் ஆக்சுவலாக நான் நிதிலெல்லாம் கையில் மாட்டியிருந்தேன் அப்படின்னா அவ்வளோ எனக்கு அப்படி இருந்தது. ரொம்ப பிரமாதமான மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவர் வந்து இயக்குனராக அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே வந்து கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இளவரசன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அவருக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. ஸோ இயக்குனராக அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே கமல் சார் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு மொமெண்ட்லாம் இருக்குங்க சார். இல்லை அது நான் சொல்லுங்க, கமல் சார் பண்ணுறது ஒரு இயக்குனர் கிடைச்ச பெரிய ஒரு அங்கீகாரம், அவ்வளோதான் தவிர. ஆனால் யாராக இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் டைரக்டராக கமிட் பண்ணதே அதான். அதுதான் புன்னகை வாங்குற கண்ணீர் இலவசத்தை பார்த்துட்டு தான் டப்பிங் பண்ண போகிறேன், காடு படத்தோட டப்பிங் பண்ண போகிறேன். இதை வந்து என் டிரைவர் காட்டுறான், இப்படி தேம்பி அழுது நிற்கிது. சார் அடுத்த நாள் எனக்கு அப்படியே கெட்ட வார்த்தை திட்டி ஓட்டுறா வண்டியை அப்படின்ட்டேன். அவன் வந்து அடுத்து என்ன ஓட்டுறா வண்டியா அப்படின்னேன். நான் அப்படிலாம் திட்டவே மாட்டேன். அப்புறம் வந்து சாரி எனக்கு நான் ஒன்று ஆகிட்டோம்னா எனக்கு ஊற்றுது. உடனே ஃபோன் பண்ணி என் தம்பிகிட்ட, டே இப்படி ஒரு நின்றா அதை பாரு முடியல அப்படின்னு என் தம்பிகிட்ட சொல்கிறேன். உடனே டப்பிங் வந்தால் டப்பிங் ஸ்க்ரீனில் வந்து ஏங்க இதை போடுங்க அப்படின்றேன். யூடியூப்பில் இருக்குது, இதை பாருங்க புன்னகை வாங்கினால் கண்ணீர். எல்லாரும் பார்த்து எல்லாரும் அழுதுட்டாங்க, எவனுமே டப்பிங் பண்ணல. டேய் இவன் நம்பரை எங்கேயா பிடிக்கணும், பைத்தியம் மாதிரி இருக்கிறோம்னா நம்பரை பிடிச்சி தான் நிதிலன் ஃபோன் அடிக்கிறேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, பயங்கரமாக தேங்க்ஸ் சூப்பர்னு விட்டுட்டா. என் தம்பியும் பார்த்துட்டு அதோடு முடிஞ்சிச்சு. அப்போ என் தம்பி வந்து கேட்டான், மீட் பண்ணலாம், அவன் மீட் பண்ணலான்னா அப்போ கதை இருந்தால் சொல்லுங்கள் படம் பண்ணணும். அப்போ சொன்னது தான் குரங்கு பொம்மை. உடனே அதை நாங்களே ப்ரொடக்ஷனுக்கு ரெடி பண்ணி அப்படி ஆரம்பிச்சு தான் படம். இது வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் தான். அது எல்லாரும் அது நம்ம இல்லை மக்களே கொடுத்த அங்கீகாரம் தான் அது. அப்போ நம்ம திரையில் உள்ளே வரும்போது யாரை பார்த்து வரோம், சிவாஜி சார், கமல் சார். அது நீங்கள் ஆக்டராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், நீங்கள் கேமராமேன், என்னவா இருந்தாலும் இவங்களுடைய ஒரு தூண்டுதல் இல்லாமல் இவங்களை ரசிக்காமல் நம்ம உள்ளே வர முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்கிறது வந்து ஒரு அங்கீகாரம், பெரிய அங்கீகாரம். ஆனால் எல்லாருமே வரவேற்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதை பார்த்தோட இவர் தமிழ் சினிமாவில் ஒன்றா இருக்க போகிறேன். நான் இன்னும் நான் நிதிலன் சொல்கிறேன். நிதிலன் வந்து நீ தமிழ் சினிமா, இந்திய சினிமாவில் முக்கியமான ஒரு இயக்குனர், அதில் டவுட்டே கிடையாது. அவ்வளவு திறமைசாலி, பயங்கரமான திறமைசாலி. இது வந்து எப்போவுமே உங்கள்ட்ட பதிவுப்படுறது காலங்காலமாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் சினிமாவிலேயே முக்கியமான ஒரு இடத்துல இருப்போம், அதில் மாற்றமே கிடையாது. ஒரு நாள் வந்து நடிக்க கேட்கும்போது எனக்கு கை காலெலாம் ஆடாது, எப்படி கேட்குறது. அப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருந்தார். அவர் எப்போவுமே ஒரு இன் பண்ணி ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பார், சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி. அவர் கரெக்டாக லஞ்சுக்கு சாப்பிட போகும்போது அப்படின்னா டக்குனு இல்லை சார் நான் வந்து நடிக்கணும் சார் அப்படி கைகள்லாம் ஆடிடுச்சு. அதை கேட்குறது இல்லை, நடிக்க விட்டு அழுதுடுவேன். அந்த கண்டிஷன் வந்து நடிக்கணும் சார் படத்தில் பாய்க்கு கிருஷ்ணா அப்படின்னு